வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு காலிஃப்ளவரில் சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரில் சப்பாத்தி செய்கிறதுக்கு நீங்கள் முதல்ல காலிஃப்ளவரை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு தண்ணி ஃபுல்லாக வடியணும். தண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடியே காலிஃப்ளவரை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டவலில் அதனோட ஈரத்தெல்லாம் ட்ரை பண்ணிவிடுங்க. நான் இது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாதி காலிஃப்ளவரை எடுத்து நீங்கள் அந்த சிப்ஸு சீவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் துருவி எடுத்துப்பேன். நீங்களும் துருவி எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நான் 1/2 கப், நீங்கள் 2 இதுக்கு ஒரு முழுசு போடலாம். நான் 1/2 கப்பு தான் போட போகிறேன். அதுக்கு நான் 1/4 காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, சால்ட் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி, 1/4 ஸ்பூன் ஜீரா, 1/8 ஸ்பூன் டர்மரிக், 1/8 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், இதை நாம் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ நாம் தேவையான அளவு, நான் 1/2 கப் மாவுக்கு காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் 1/2 கப் மாவு இதில் போடுறேன். பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் மாவு கெட்டி ஆகலைன்னா நாம் கூட இதை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் மாவு ஆட் பண்ணுறேன். இதை நான் இதில் இருக்கிற அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த தண்ணியிலேயே நான் இந்த மாவை செய்கிறேன். கூட எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டால் மாவை ஆட் பண்ணிப்பேன். இல்லைன்னா நான் இதுலேயே நம்ம சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் அந்த இதில் காலிஃப்ளவரில் தண்ணி வரலைன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பண்ணுங்கள். தெளித்து நீங்கள் பண்ணணும். அப்படியே அதிகமான அளவில் விடக்கூடாது. அப்புறமா அதிகமாகிட்டனா கஷ்டம். பாருங்கள், இது சரியாக இருக்குது. ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் மாவு வேணால் ஆட் பண்ணலாம் வேணும்னா, இல்லைன்னா இதுவே ஓகே தான். நான் தெரியாமல் இந்த காலிஃப்ளவரை கட் பண்ணி சின்னதாக பண்ணி வச்சிட்டேன். இல்லைன்னா நான் அழகாக அந்த சீவல்லையே சீவியிருப்பேன். இதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு குட்டி குட்டியாக ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணுறதுக்கு. அதனால நீங்கள் ஆஃப் வச்சு அதை அப்படியே துருவிக்கோங்க. கேரட் துருவுற மாதிரி துருவிக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது. ஏன்னா கையில் இன்னும் கெட்டியாகலை. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்புறம் ஒட்டிக்கும் தட்டும் போது. அதனால் இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக தான் இருக்குது. ஊறினா நல்லா ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் தட்டும் போது சரியாக வரலன்னா கஷ்டம். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது சாட் மசாலா, அந்த ட்ரை மேங்கோ பவுடர்லாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இறுக்கிக்கும் கொஞ்சம் ஊற வச்சாக்கா. பட் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். இதே மாதிரியே நீங்களுமே எக்ஸ்ட்ரா மாவு தேவைப்பட்டால் செய்யுங்க. ஏன்னா நம்ம நார்மலாக சாதா சப்பாத்தி தான் செய்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அதிக அளவில் கொட்ட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணலாம். இது பசங்களுக்கும் கொடுக்கலாம். பசங்களுக்கும் வெஜிடேபிள் உள்ளே போன மாதிரியும் இருக்கும். நல்லாவும் இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது. இதுக்கு ஒரு ரைத்தா கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சும்மா கூட சாப்பிட்லாம்.
நம்ம எந்த எண்ணெய் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல, வெறும் வெஜிடேபிள்ஸ் தான். நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயை மேலே தடவி ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அந்த உருண்டை ஃபுல்லாக எண்ணெயை அப்படியே தடவிட்டு வச்சிடுங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ சப்பாத்தி மாவு தட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா இதை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 1/2 கப் 1 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். பாருங்கள், எக்ஸ்ட்ரா எடுத்தது கூட அப்படியே தான் இருக்குது. நீங்கள் தட்டும்போது எப்பவுமே மாவில் பரட்டி தட்டுங்க இல்லையா, அந்த மாதிரி தட்டிக்கும். அவ்வளோதான். காலிஃப்ளவர் சப்பாத்தி மாவு ரெடி. சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க. இப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சூப்பராக ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நாம் இதை ஒரு பாத்திரத்தை போட்டு கவுத்து வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கிச்சன் டவல் ஏதாவது இருந்தாலும் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இதில் நான் எண்ணெயை தடவி வைக்கிறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் சப்பாத்தி மாவு ரெடி. இப்போ பாருங்கள், கையில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. அதை ஃபுல்லாக இந்த மாதிரி விரலில் இது பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க, தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாவை அப்படியே அந்த எண்ணெயால் உருட்டி வச்சிங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஆமாம், ட்ரை ஆகாமல் இருக்கும் மாவு. இங்கெல்லாம் ஸ்னோ டைம்லலாம் ட்ரை ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து தட்டுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு ட்ரை ஆகாது. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷுங்க இது. செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. நான் இது உங்களுக்கு தட்டி சுட்ட உடனே உங்களுக்கு காட்டுறேன், தட்டும் போதும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நாம் உருட்டி வச்சு ஊற வச்ச சப்பாத்தி மாவு இதுதான். இப்போ நாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இல்லை ஒரு 3 சப்பாத்தி வருங்க. அவ்வளோதான். அலிவரை இப்பதான் சொன்னேன், நாக்கில் இது பண்ணாதன்னு சொல்லிட்டு. இதை பாருங்க, 3 சப்பாத்தி தான் வருது. இப்போ இதை நாம் தட்டலாம். அதுக்கு நாம் இந்த மாவில் இதை உருட்டிட்டு மூணுத்தையும் இந்த மாதிரி இதில்
இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நாம தட்டலாம். வாழை அந்த மாதிரி இருந்தால் இதை போலி தட்டுற மாதிரி கூட தட்டலாம். பட்டு நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. அதனால் நாம் இதுலேயே நாம் தட்டலாம். இப்போ வாங்க நாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்ட சப்பாத்தியை தட்டலாம். நல்லா திருவிக்கோங்க. அதில் ஏதாவது பெருசாக ஏதாவது விழுந்தால் அதை எடுத்துருங்க. ஏன்னா நம்ம தட்டும்போது அது வந்து ஓட்டை விழுந்துடும் அந்த பிளேஸில். அதனால் ஏதாவது பெரிய பீஸ் இருந்தால் அதை எடுத்துருங்க. இல்லைன்னா நம்ம மாவு சப்பாத்திக்கு தட்டும்போது சப்பாத்தியை உருட்டும் போது நமக்கு அந்த இடத்துல ஹோல்ஸ் விழுந்துடும். அதனால் பார்த்து இது பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு இப்போ நாம் இதை சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தவால போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அதனோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாக அந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே நாம் திருப்பி போடலாம். இது நல்லா இருக்குங்க. ஏன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வெஜிடபிளும் நமக்கு கிடைக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் இது லூஸாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட மாவு போட்டு பிசைஞ்சிங்கன்னா நார்மல் சப்பாத்தி மாதிரியே தட்டலாம். இப்போ இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். என்னது அது வரலன்னா யோசிக்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு ஆட் பண்ணி பிசைஞ்சாக்கா இன்னும் கெட்டியாகிடும். அப்போ நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரியே தட்டலாம். உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அதனால இது கஷ்டமாக தட்ட வராதுன்னா யோசிக்காதீங்க. நல்லாவே தட்ட வரும். பாருங்கள், காலிஃப்ளவர்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த ட்ரை மேங்கோ பவுடர், சாட் மசாலாலாம் போட்டிருக்கனால இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை கொஞ்சம் ஆனியனை கட் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாம். இதை செஞ்சு பாருங்க. இதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து எண்ணெய் ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை, விடணும்னே அவசியம் இல்லை. ஏன்னா இது சாஃப்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அப்படியே கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் சுற்றிரும் விடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்தவுடனே நாம் எடுத்துடலாம். நார்மல் சப்பாத்தி மாதிரியே எழும்புது பாருங்கள்.
அவ்வளோதான். இந்த பக்கம் செவந்துருச்சு, அந்த பக்கம் செவந்தோடனே நாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி நாம் மீதி இருக்கிற அந்த 2 சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். 3/4 கப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்தோம் இல்லைங்களா. 4 கப்பு காலிஃப்ளவருக்கு 3/4 கப்பு மாவு சேருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைட் கொடுக்கணுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு அது இது பிரித்து காட்டு. அவ்வளோதான் பாருங்க, நம்ம இன்னொன்று போட்டுட்டோம். இன்னொன்னையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். போட்ட உடனே திருப்பாதீங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண பிறகு நாம திருப்பி போடலாம். இப்போ நாம திருப்பி போடலாம். போட்டு திரும்பி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு வெந்தோடனே திரும்பியும் திருப்பி போடலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நார்மலாக செய்கிற மாதிரி சப்பாத்தி ரெடி. எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி. இதுதான் காலிஃப்ளவர் சப்பாத்தி. இதை செஞ்சு பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு வந்து பிக்கல் இல்லை ஆனியன் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். இதை செஞ்சு பாருங்க. பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. அதனால் இந்த மாதிரியும் சப்பாத்தி எல்லாம் பண்ணி சாப்பிடலாம். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.